2025 இந்த வருஷத்த நெனச்சாவே நெறைய பேருக்கு பயம், குழப்பம், அதிர்ச்சி இதெல்லாம் தான் மனசுல இருக்கும். ஏன்னா, இந்த வருஷத்துல நடந்ததெல்லாம் அப்படி. நெறைய இடங்கள்ல போர் நடந்துச்சு, கிரைசிஸ், அதனால ஏற்பட்ட விலைவாசி உயர்வு, முக்கியமா இந்த தங்கத்தோட விலை உயர்வு. சாதாரண மக்களையுமே ரொம்ப பாதிச்ச ஒரு விலை உயர்வுனா, அது தங்கத்தோடது தான். இன்னொரு பக்கம் ஏஐ ரொம்ப வளர்ந்துட்டு இருந்துச்சு. நம்மளோட வேலைகள முக்காவாசி அது ரொம்ப சுலபமாக்கி குடுக்குது. அது நல்லதா, கெட்டதா அப்படின்னு நம்ம ஒரு குழப்பத்திலேயே இருக்கும்போது இந்த வருஷம் முடியவே போகுது. பட் எல்லா நியூஸ் சேனல்லயும், எல்லா டிபேட்ஸ்லயும் எப்பவுமே எல்லாரும் மோஸ்ட்லி நெகட்டிவான விஷயங்கள மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனாலும் சத்தமே இல்லாம மனித இனத்த டச் பண்ற அளவுக்கான நல்ல விஷயங்கள் உலகத்துல எல்லா மூலைகள்லயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 2025 ஒரு சின்ன ரீகேப். 2025 மார்ச்ல ஜெனீவா அந்த இடத்துல இருக்கிற WHO ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணாங்க. அங்க எத பத்தி பேசுனாங்க அப்படின்னா, பிரேசில்ல அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு டிரான்ஸ்மிட் ஆகுற இந்த HIV எய்ட்ஸ் அப்படிங்கிற வியாதிய நாங்க கம்ப்ளீட்டா எரடிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. இது ஒண்ணும் சாதாரணமா அனௌன்ஸ் பண்ணிடல. பிரேசில் அப்படிங்கிறது சவுத் அமெரிக்கால பாப்புலேஷன் ரொம்ப அதிகமான ஒரு நாடு. அங்க நெறைய ஸ்லம் ஏரியாஸ் இருக்கு, பாவர்ட்டி இருக்கு. நெறைய கிராமப்புறங்கள் இருக்கு. ஹெல்த் கேர் போய் ரீச் ஆக முடியாத நெறைய நூக் அண்ட் கார்னர்ஸ் இருக்கு. நெறைய பேரோட மனச பாதிச்சுட்டு இருந்த ஒரு கேள்வி, இந்த குழந்தைய சொசைட்டி அக்செப்ட் பண்ணுமா? இந்த குழந்தை சொசைட்டில எப்படி வாழப் போகுது? இந்த மாரி நெறைய விஷயங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவ்ளோ பாப்புலேஷன்ல இந்த ஹெச்ஐவிய கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி போட்ட எஃபர்ட்ஸ யோசிச்சு பாருங்க. எவ்ளோ டாக்டர்ஸ், எவ்ளோ மிட்வைஃப்ஸ், எவ்ளோ ஆரம்ப சுகாதார நிலையங்கள், எவ்ளோ ஃப்ரீ டெஸ்டிங் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. எவ்ளோ மெடிசின்ஸ யூஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ஏதோ ஒரு மூலையில ஒரு சின்ன நியூஸ்னாலும், பிரேசில்ல வாழ்ற மக்களுக்கு இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கும். முக்கியமா எய்ட்ஸால பாதிக்கப்பட்ட தாய்மார்களுக்கு. அடுத்தது ஜார்ஜியா முதலான 3 நாடுகள்ல அஃபிஷியலா மலேரியா அப்படிங்கிற வியாதிய கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணிட்டாங்க. நம்ம மலேரியானா என்ன ஞாபகம் வரும்? கொசு கடிச்சா மலேரியா வரும். அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா வறுமையில வாழ்ற மக்களுக்கு, சுகாதாரம் ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்துல வாழ்ற மக்களுக்கு, அந்த இடத்துல உள்ள கிளைமேட் சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஒரு கொசுக்கடினால ஒரு குழந்தையோட எதிர்காலமே எவ்ளோ பாதிக்கப்படுது அப்படிங்கிறது. ஒரு காலத்துல கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் உலகம் ஃபுல்லா 5,00,000 பேருக்கு மேல இந்த மலேரியாவாலேயே செத்துட்டு இருந்தாங்க. அதுவும் பெரும்பாலும் 5 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தான் அதிகமா இறந்து போனாங்க. ஸோ, அந்த மாதிரி சூழ்நிலையில வாழ்றவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல செய்தியா தான் இருக்கும். முக்கியமா இந்த 2025ல மட்டும் ஆப்பிரிக்கால மட்டுமே 10 மில்லியனுக்கும் மேலான குழந்தைகளுக்கு இந்த மலேரியாக்கான தடுப்பூசி போடப்பட்டுச்சு. இதே போலவே 2025ல கம்ப்ளீட்டா மறக்கப்பட்ட நோய்கள் என்னென்ன அப்படின்னா, ட்ரக்கோமா, ரிவர் பிளைண்ட்னஸ், ஸ்லீப்பிங் சிக்னஸ் இந்த மாரியான வியாதிகள். இதெல்லாம் என்னன்னு தெரியலன்னா போய் கூகுள் பண்ணி பாருங்க. ஏன்னா, நம்மள மாரி வளர்ந்து கொண்டிருக்கிற, வளர்ந்த நாடுகள்ல நம்ம இத பத்தி கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். ஆனா இன்னமும் ஏழ்மையில, ரூரலா இருக்கிற நெறைய கண்ட்ரீஸ்ல தலைமுறை தலைமுறையா இந்த மாதிரி கண் பார்வை இழந்தவங்க, உடல்நல குறைபாட்டோடவே வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு லைஃப் சேஞ்சிங்கான விஷயமா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை இந்த நோயெல்லாம் இல்லாம ஸ்கூலுக்கு போறதும், ஒரு ஆள் இந்த நோயெல்லாம் இல்ல அப்படிங்கிறதுனால தன் குடும்பத்துக்காக வேலைக்கு போறதும், அவங்க லைஃப்ல அது எவ்ளோ பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்கும்ல? இதே 2025ல எனர்ஜி செக்டார் அங்க ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் நடந்துச்சு. இத நம்மள்ல எத்தன பேர் கவனிச்சோம்னு தெரியல. பல வருஷமா ஃபாசில் ஃபியூவல்ஸ குறைக்கணும், குறைக்கணும்னு பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனா இந்த வருஷத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சோலார் எனர்ஜி அதாவது சூரிய ஒளியிலிருந்து எடுக்கப்படுற மின் சக்தியும், விண்ட் எனர்ஜியும் நிலக்கரியிலிருந்து எடுக்கப்படுற எலக்ட்ரிசிட்டிய விட அதிகமாவே மிஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா சைனா, இந்தியா, யூரோப் இந்த மாதிரியான நாடுகள்ல தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்தியாவே எடுத்துக்கோங்களேன். எல்லா வருஷமும் இல்லாம இந்த 2025ல இந்த ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இது வந்துட்டு இதோட புரொடக்ஷன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. நம்ம இத பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கோமான்னு தெரியல. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல கூட இந்த சோலார் பேனல் வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் நெறைய மானியம் குடுக்குறாங்க. கவர்மெண்ட்டே வந்து சோலார் பேனல்லாம் இலவசமா வச்சு தராங்க. இந்த மாதிரி நெறைய நியூஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லயும் கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ஸ் மூலமா தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இனிமே நம்ம எனர்ஜிக்காக இந்த நிலக்கரியவோ, இல்ல கம்ப்ளீட்டா தீர்ந்து போறக்கூடிய சோர்ஸஸையோ நம்ம நம்பிட்டு இருக்க தேவையில்ல. இது மட்டும் நல்லா டெவலப் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். ஒரு விவசாயிக்கு பவர் கட் அப்படிங்கிற விஷயமே இருக்காது. எலக்ட்ரிசிட்டி பில்லுக்காக நம்ம செலவு பண்ற பணம் ரொம்ப கம்மியாயிடும். இதுதான் உண்மையான டெவலப்மெண்ட். நாடுகள்ல மட்டும் இல்ல, கடல்ல கூட இந்த வருஷத்துல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம பூமியோட பெரும்பாலான பகுதியில இந்த ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்கடல் தான் இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும்.
ஆனா இத யாருக்கும், எந்த நாடுகளுக்கும் சொந்தம் இல்ல அப்படிங்கிறதுனால, நெறைய பேர் குப்பைகள கொண்டு போய் கடல்ல கொட்டுறதும், நெறைய இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் பண்றதுமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால, இந்த கடலுக்குள்ள உள்ள இயற்கை வளங்கள், உயிரினங்கள் இது எல்லாமே டேமேஜ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹை சீஸ் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமா உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து கடல்ல இந்த மாதிரி அதிகமா அஃபெக்ட் ஆகுற சில ஏரியாக்கள்ல புரொடெக்டட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. மட்டும் இல்லாம மீன் பிடிக்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமா கடலுக்குள்ள ஏற்படுற பொல்யூஷன் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த வருஷத்திலேயே பார்த்தீங்கன்னா, இது மூலமா நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சயின்டிஸ்ட் என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, கடல்ல ஒரு சில இடங்கள்ல அழிஞ்சுகிட்டு வந்துட்டு இருந்த இந்த கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பவளப்பாறை வகையான உயிரினங்கள் திருப்பியும் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்லி மனுஷங்களோட இந்த பொல்யூஷன் மாதிரியான கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கல அப்படின்னாவே, இயற்கை தன்ன தானே புதுப்பிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. 2025ல சைலன்ட்டா நடந்துட்டு இருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, டெல்லி, லண்டன், பீஜிங் இந்த மாதிரியான சிட்டீஸ்ல பெரிய நகரங்கள்ல ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கிறத நம்ம கவனிச்சிருப்போம். முக்கியமா நம்ம டெல்லில ஏர்லி மார்னிங் டைம்ல மூச்சு விடுறதுக்கு எவ்ளோ சிரமப்படுறாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு எவ்ளோ சுவாசம் சம்பந்தமான நோய்கள் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏரியாக்கள்ல ஏர் பொல்யூஷன கண்ட்ரோல் பண்றதுக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் மின்சாரத்துல இயங்கக்கூடிய பேருந்துகள அதிக அளவுல அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. ஸோ இது மூலமா இந்த ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிற காற்று மாசுபடுறது கணிசமாவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிசிக்கல் ஹெல்த்துக்காக மட்டும் இல்ல, மென்டல் ஹெல்த்துக்காகவும் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெறைய கண்ட்ரீஸ்ல இந்த பர்ன் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பணிச்சுமையின் காரணமா ஏற்படுற மனச்சோர்வு இல்லைன்னா உடல் சோர்வு. அதாவது ஒரு இடத்துல ரொம்ப நமக்கு ஒர்க் பிரஷர் அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது, போதும் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயி பிரேக் டவுன் ஆகுறது. அதத்தான் பர்ன் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் அஃபிஷியல் டயக்னோசிஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி புரொடக்டிவிட்டி நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நெனைச்ச நெறைய கார்ப்பரேட் கம்பெனி அவங்க கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸோட உடல் நலம் மற்றும் மனநலத்த பத்தி அக்கறை எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கார்ப்பரேட் வெல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு. வொர்க் டைமிங்ஸ ஃப்ளெக்சிபிள் ஆக்கி குடுத்துருக்காங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாஸ்தியா இருக்கு. மென்டல் ஹெல்த்துக்காகவும் லீவ்ஸ் குடுக்கப்பட்டுட்டு இருக்கு. இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம கண்ணு முன்னாடி இந்த செலிபிரிட்டீஸ், பணம் அதிகமா இருக்கிறவங்க, சினிமால இருக்கவங்க, அரசியல்வாதிங்க, இவங்களையே திருப்பி, திருப்பி, திருப்பி நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சுட்டே இருக்கிறதுனால, அதுக்கு பின்னாடி நடக்கிற டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், விவசாயிங்க, மக்களுக்காக நல்ல நல்ல விஷயத்த செய்றவங்க, இது எல்லாத்தையும் மாஸ்க் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 2025ல நம்ம காதுக்கு எட்டாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிவியரான அலர்ஜி அட்டாக்ஸ். அதாவது தோல் சம்மந்தமாவோ, இல்ல சுவாசம் சம்மந்தமாவோ சிவியரா வரக்கூடிய அலர்ஜி அட்டாக்ஸ்னால நெறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கு அதுக்கு கொடுக்கப்படுற மருந்துகள நேசல் ஸ்ப்ரே மூலமா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளுக்கான மலேரியா நோய்க்கான மருந்துக்கு டோசேஜ் கண்டுபிடிக்காம இருந்துச்சு. ஸோ 2025ல அதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்கள மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். இயற்கையில எவ்ளோ சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த 2025ல ஆப்பிரிக்கா மாதிரியான நெறைய நாடுகள்ல பல நதிகள் வறண்டு போயிருக்கு. இந்தியாலயே ராஜஸ்தான் பகுதியில நெறைய ரிவர் பெட்ஸ் கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால குறைஞ்சுகிட்டு இருந்த நீர் வளத்துக்கு இத அதிகரிக்கிறதுக்கு அரசாங்கத்தோட ப்ராஜெக்ட்ஸ மட்டுமே நம்பி இருக்காம, லோக்கல்ல இருக்கிற விவசாயிங்களும், இந்த என்ஜிஓஸும், சில இளைஞர் கூட்டங்களும் இதுக்காக இறங்கி வேலை செஞ்சாங்க. நீர்நிலைகள சுத்தம் பண்றது, மழைநீர் சேகரிக்கிறது, அத பத்தின விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்துறது, இந்த மாதிரி பல முயற்சிகள் அவங்கள கையில எடுத்ததுனால, நெறைய இடங்கள்ல நிலத்தடி நீர் மட்டம் நல்லாவே உயர்ந்திருக்கு. இதனால குடிநீர் பிரச்சனை அங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இது ஒரு நாள்ல நடந்த அதிசயம் கிடையாது. 5 வருஷம், 10 வருஷம் அப்படின்னு நெறைய மக்கள் தங்களோட சுயநலம் பார்க்காம ஸ்லோவா போட்டுட்டு இருந்த எஃபோர்ட்ஸோட பெஸ்ட் ரிசல்ட் தான் இது. ஸோ இது மூலமா மனிதன் எப்படி இயற்கையோட சேர்ந்து வாழ்றது அப்படின்னு மறுபடியும் கத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷத்துல டீஃபாரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற காடுகள அழிக்கிற விஷயங்கள் கூட நெறையவே கம்மியா இருக்கு. நெறைய இடங்கள்ல மரம் நட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்தியால, இந்தோனேஷியால, பிரேசில்ல இந்த மாதிரி அடர்ந்த காடுகள் இருந்த பகுதிகள்ல மரங்கள அழிக்கிறது நல்லாவே கம்மியா இருந்துச்சு. காடு அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம வெளியில இருந்து பார்க்கக்கூடிய பச்சை பசேல்னான பகுதி மட்டும் கிடையாது. அங்க உள்ள வனவிலங்குகள், மழையோட சுழற்சி, மண் அரிச்சுட்டு போகாம இருக்கிறது, நிலச்சரிவு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த காடுகள் தான் ரொம்ப பேஸா இருக்கு. காடுகள் திரும்பியும் கொண்டு வரப்பட்டதுனால வைல்ட் லைஃப் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருந்திருக்கு. அதாவது மனுஷன் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள்குள்ள வர ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி தான் மட்டும்தான் இருக்கணும் இந்த உலகத்துல, மத்த உயிரினங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருந்தவன் இப்ப தன்னோட சேர்ந்து அதுவும் வாழ்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் மனுஷனே பண்ணிக்கிட்டு இருக்கான். அது பெரிய விஷயம்.
உலக அளவுல குழந்தைகளோட மார்ட்டாலிட்டி ரேட் அதாவது குழந்தைகள் இறந்து போற விகிதம் நல்லாவே கம்மியா இருக்கு. நம்மள பொறுத்தவரைக்கும் அது ஒரு நியூஸ் அப்டின்னாலும், ஒரு குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற குழந்தை தான் அவங்களுக்கு மொத்த உலகமுமே. ஸோ அந்த மாதிரி பல குழந்தைகளோட உயிர் காப்பாத்தப்படுது. வேக்சின்ஸ் மூலமா, பொல்யூஷன்ஸ தடுக்கிறது மூலமா, ப்ராப்பரான நியூட்ரிஷன் இது மூலமா நெறைய குழந்தைகளோட ஆரோக்கியம் நல்லா மேம்பட்டுட்டு இருக்கு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த ஏஐ அப்படின்னு சொல்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இது மூலமா நெறைய நல்ல விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. ஆஃப்ரிக்கால காலரா பிரேக் அவுட்ட ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சதுனால நெறைய உயிர்கள் காப்பாத்தப்பட்டுச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 2025ல நமக்கு முன்னாடியே ஏற்பட்ட இந்த கோவிட் பேண்டமிக்னால நெறைய நாடுகளுக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி நெறைய பேர் என்ன பண்ணிட்டுருந்தாங்கன்னா, தான் நாட்டுக்குள்ள ஒரு நோய் உண்டாச்சு அப்படின்னா, மோஸ்ட்லி அத மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த நாட்டோட பொருளாதார நிலையுமே அத ரொம்ப அஃபெக்ட் பண்ணதுனால. ஸோ இந்த கோவிட் பேண்டமிக் அப்புறமா டேட்டாவ ப்ராப்பரா ஷேர் பண்றது, தடுப்பூசிகள முன்னாடியே ஆக்சஸ் பண்றது, மெடிக்கல் சிஸ்டம்ல இருக்கிற ப்ரொசீஜர்ஸ ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்றது. இது மூலமா மனித இனத்துக்கு ஏற்படுற நன்மைகள மனசுல கொண்டு எல்லா நாடுகளுமே இதுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம எல்லாரும் நெறைய காசு, பெரிய பெரிய வீடு, கார், பங்களா இந்த மாதிரியான லக்ஸூரிஸ் தான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தேடி ஓடிக்கிட்டே இருந்தாலும், இன்னமும் பேசிக்கான நீட்ஸ் கூட கிடைக்காத பாவப்பட்ட மக்கள், அவங்களோட தினசரி தேவைய பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த 2025ல நடந்த நெறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பா சாதகமா இருக்கும். அதாவது பேசிக்கா அவங்க குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, பொல்யூஷன் இல்லாத சுத்தமான காத்து, குழந்தைகளுக்கு சத்து குறைபாடு இல்லாத மாதிரியான உணவு, மருத்துவ வசதிய ஈஸியா ஆக்சஸ் பண்றது. இந்த மாதிரியான பேசிக் நீட்ஸே அவங்களுக்கு நெறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. தொழில் சைட்லயும் பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய பெண்களே வந்துட்டு புதுசா தொழில் தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைய உருவாக்கி குடுக்குற மாதிரி கவர்மெண்ட்டும் சரி, பிரைவேட் கம்பெனிஸும் சரி நெறையவே அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. பெண்களுக்கு அவங்க வீட்ல இருந்து கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டுமே நல்லா அதிகமா இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா, சோசியல் மீடியா மூலமா உலகத்துல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் எந்த மூலையில இருந்து வேணாலும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இத சரியா பயன்படுத்தினா, இந்த 20ஆம் நூற்றாண்டோட மிகப்பெரிய வளர்ச்சின்னே சொல்லலாம். பட் இன்னும் சிலர் அத தப்பா பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால, இந்த டெக்னாலஜிய பார்த்து நெறைய மக்கள் பயந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோல நான் சொன்ன விஷயம் நெறைய உங்களுக்கு போர் அடிக்கிற மாரி இருந்தாலுமே, இது எல்லாமே உலகத்துல நெறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கிற நல்ல விஷயங்களோட தொகுப்பு தான். ஸோ நாளைக்கு நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கும்போதும், எந்த இடத்துல குண்டு வெடிச்சது, தங்கத்தோட விலை என்ன, யார யார் ரேப் பண்ணாங்க, யாரு கொலை பண்ணாங்க, இத மட்டும் பார்த்துட்டு பேப்பர மூடி வைக்காம, சின்ன சின்ன இடங்கள்ல நடக்கிற இந்த மாரி நல்ல விஷயங்களையும் நோட் பண்ண ஆரம்பிங்க. இது மூலமா நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஹியூமானிட்டி அழிஞ்சுகிட்டு வரல. உண்மையிலேயே மனித தன்மை வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. நம்மளும் கண்டிப்பா அதுல ஒரு பார்ட்டா இருக்கலாம். 2025 சூப்பரா முடிஞ்சிருக்கு. அடுத்து 2026க்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது, ஒரு ஃபுல் எனர்ஜியோட, நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷனோட உள்ள நுழையலாம். இது ஜஸ்ட் ஒரு இன்னொரு நியூ இயரா பார்க்காம, உங்களுக்கு கிடைக்கிற 365 நாளையும் 365 வாய்ப்புகளா பாருங்க. தினமும் கண்டிப்பா ஒரு வாய்ப்பாவது உங்க கதவ தட்டிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க உங்க மனச அமைதியா வச்சுட்டு, மைண்ட ஓப்பனா வச்சிருந்தீங்கன்னாவே, அந்த வாய்ப்புகள பார்க்க ஆரம்பிப்பீங்க. நியூ இயர்க்கு என்னென்ன ரெசல்யூஷன் எடுக்கணும்னு செட் பண்ணிட்டீங்களா? அடுத்த வருஷம் கண்டிப்பா அவாய்ட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள நான் ஏற்கனவே ஒரு வீடியோவ போட்டிருக்கேன். முடிஞ்சா அந்த வீடியோவையும் போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. பர்ப்பஸ் இல்லாத, மீனிங் இல்லாத, கோல் இல்லாத லைஃபே கிடையாது. உங்களுக்கான ஒரு சின்ன இலக்கையாவது வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு கோலா இருக்கணும். நீங்க உங்க நியூ இயர எந்த மாதிரி மைண்ட் செட்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.